யாராவது ஒருத்தர் அக்கா இல்ல அண்ணன் ப்ரே பண்ணுங்க. வருஷத்துக்கு முதல் நாள் பெரியவங்க பண்ணுங்க. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் முன்னால் ஒரு புதிய ஆண்டினை நீர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும்ப்பா என்னுடைய கண்ணீர் மணித்த போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தீர், வழிநடத்தினீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய வருத்தை காணும்படியாய் அந்த புதிய வருடத்திலும் நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய வேதத்தை ஆராயும்படியாய் இந்த நாளை நீர் எங்களுக்கு முன் குறித்து வைத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உடைய கரம் எங்களோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்கூடிய ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் நல்ல சுகபல ஜீவனை கட்டளையிடுங்க. எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளில் கூட நாங்கள் படிக்கப்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு ஆண்டவரே நன்றாக விளக்கி காட்டி புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கட்டளையிடுப்பா. நடக்கக்கூடிய பிள்ளைங்களை கூட நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அவங்களை ஞானத்தால் நிறைத்து ஏற்ற விதத்தில் எங்களுக்கு போதிக்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த ஆரம்பம் முதல் இறுதி மட்டும் உடைய காரம் உடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். துதிய கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வருஷம் நம்ம நிறைய வாரம் வந்து கிரைஸ்ட் அண்ட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவும் கிறிஸ்துவனுடைய சபையாகிய சரீரமும் என்ற தலைப்புல நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதுல வந்து கடைசியா வந்து வரும் அது என்னென்னலாம் பார்த்தோன்றத ஒரு தடவை சும்மா அந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். முதல்ல வந்து ரிலேஷன்ஷிப் வித் த ஹெட் அண்ட் த பாடி, தலைக்கும் மற்றும் சரீரத்துக்கும் உள்ள உறவு பார்த்தோம். அதுக்கப்புறமா ரட்சிக்கப்படுற நேரத்துல என்னெல்லாம் நடக்குது, வாட் ஹேப்பன்ஸ் அட் த டைம் ஆஃப் சால்வேஷன், ரட்சிக்கப்படும் போது என்னெல்லாம் நடக்குது என்பதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா சிலுவையில் கிறிஸ்துவால் நடந்த காரியங்கள், திங்ஸ் ஹேப்பன்ட் பை த கிராஸ், பை கிரைஸ்ட் அட் த கிராஸ், கிறிஸ்துவனால சிலுவையில என்னெல்லாம் காரியங்கள் நடந்ததுன்றதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சபைக்கான நடைமுறை பயன்பாடுகளை பத்தி பார்த்தோம். அப்புறமா இந்த வாரம் வந்து who am I in Christ, கிறிஸ்துக்குள்ள நான் யாரு அப்படின்றத பத்தி கிட்டத்தட்ட ஒரு 21 பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ். இத வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி யார் சிஸ்டருக்காக வேண்டி பண்ணிருந்தா இல்ல யாருக்காக வேண்டி பண்ணிருந்த பிரதர்? இது சிஸ்டர் கீதாவுக்காக வேண்டி பண்ணது இல்ல பிரதர்? ஹலோ ஹலோ பிரதர், கேக்குதுங்களா நான் பேசுறது? ஹலோ, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. பிரதர் இல்லையா? அங்கிள் டிஸ்கனெக்ட் தெரியல. இல்லையே, அவர் இருக்காரு, அவர் வந்து இது பண்ணிருக்காரு பிரதர். ஓகே, இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2-3 பேர் அவங்களுடைய மெசேஜ்ல கூட யூஸ் பண்ணாங்க. அப்போ இந்த இதுல வந்து சாரி பிரதர், ஏதோ சொன்னீங்களா, எனக்கு டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு, கேட்க முடியல. அதான் இத வந்து நம்ம 12 வந்து சிஸ்டர் கீதாவுக்காக வேண்டி பண்ணோம் இல்லைங்களா? ஆமா, ஸ்டார்டிங்ல சிஸ்டர் கீதாவுக்காக வேண்டி பண்ணோம், நம்ம கிறிஸ்துக்குள் நம்ம யாருன்றது. அதுக்கப்புறம் சிஸ்டர் வசந்தி வந்து யூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய ஏதோ ஒரு குரூப்ல மெசேஜ் யூஸ் பண்ணாங்க. பிரதர் கார்த்திகேயன் அதை யூஸ் பண்ணாரு. அதை வந்து இன்னைக்கு நம்ம வந்து அது வந்து ஃபைன் டியூன் பண்ணி இந்த இதுல வந்து 19 பாயிண்ட்ஸ் எடுத்து கொண்டு இருக்கோம். அதை வந்து இன்னைக்கு ஒரு நாள்ல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அடுத்தது வந்து அடுத்த வாரம் வந்து நாம வந்து பிரதர் வீட்டுக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வந்துட்டோம்னாக்கா அடுத்த வாரம் வச்சிடலாம், இல்லைன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோமோ எப்படின்னு தெரியல. முடிஞ்ச மட்டும் அடுத்த வாரம் எல்லாரும் ஒன்னா அங்க வந்து சிஸ்டர் கண்மணியும் கார்த்திகேயன் நானும் வசதியும் வந்து பிரதர் சாம் வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பொங்கல் முடிஞ்ச கையோட 15ஆம் தேதி காலையில் இங்கேருந்து கிளம்புறோம். அதுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க.
எங்க பிரதர் வீட்டுல வந்து ஒரு 2 days இருந்துட்டு போலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபெலோஷிப் வரும். அப்போ முடிஞ்ச மட்டும் அன்னைக்கு வைக்க பார்க்கலாம். லேட் ஆயிடுச்சுனாக்கா டயர்டா இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த மாறும். இப்போ வந்து கிறிஸ்துவுக்குள் நான் யார், who am I in Christ இல்லைங்களா? அதை பத்தி பார்க்கும்போது முதல்ல நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். I have been justified. நான் நீதிமானாகப்பட்டிருக்கிறேன் அப்படின்றது வசனங்கள் வந்து ரோமர் 5:1 வாசிக்கலாம். யாராவது வருங்க? ஒருத்தர் ரோமர் 5வது அதிகாரம் 1வது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கு வந்து கிறிஸ்துவுக்குள் நான் யாரு அப்படின்னாக்கா, நான் வந்து கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி நீதிமானாகப்பட்டிருக்கேன்? விசுவாசத்தின் மூலமாக நான் நீதிமானாகப்பட்டிருக்கேன். நாம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் மூலமாக நாம் தேவனோடு கூட சமாதானமா இருக்கணும், சமாதானத்தை பெற்றிருக்கோம். நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதனால் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ நமக்கும் தேவனுக்கும் ஒரு ஒப்புரவு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். தேவன் வந்து கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தாரோடு ஒப்புரவாகி அந்த ஒப்புரவாவதின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம தேவனோடு கூட ஒப்புரவாக்கி அவரோடு சமாதானமா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த சமாதானம் நமக்கு நிலைத்திருக்குது. அந்த சமாதானத்தை நம்ம இழக்க முடியாது. ஏன்னாக்கா அது கிறிஸ்துவின் மூலமாக நடந்திருக்கிறது. நம்ம மூலமாக நடக்கல. நாம விசுவாசத்தின்படினால் நம்முடைய இந்த கிறிஸ்துவின் மூலமாக இது நடந்திருக்கிறது. நம்மளால அதை வந்து நம்மளுடைய காரியம் என்ன, கிறிஸ்து முடித்த காரியம். அதனால் தேவனோடு கூட நம்ம சமாதானமா இருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏன்னா அது கிறிஸ்துவால் ஆக்கப்பட்டது. அது மனுஷனோ இல்ல வேற யாராலையுமே அது பிடிக்க முடியாது. சரிங்களா? அதுதான் வந்து நம்ம அந்த 5:1 வாசிக்கிறோம். அடுத்தது நான் தேவனுக்கு சொல்லுங்க. இதுலயே வந்து நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அது வந்து ஏற்கனவே முடிஞ்ச டீல். ஆக்சுவலா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இன்னும் பிரயாசப்பட்டு நம்ம நீதிமான் ஆவோம்ன்றது கிடையாது. ஏற்கனவே இட் இஸ் a done deal, முடிஞ்சிருக்கு. நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ்ல. வெரி குட். அந்த ஆக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது வர, நான் நீதிமான் ஆகிட்டேன்ன்றது வர. நான் நீதிமான் ஆகிட்டேன்னா என்னுடைய முயற்சினால நான் நீதிமான் ஆயிட்டேன் அப்படின்னு வரும். ஆனா பட்டிருக்கிறோம்னாக்கா வேற யாரோடையும் நீதிமானாகப்பட்டிருக்கிறோம். வேறு யாரு அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து. அப்ப நாம சொந்த முயற்சினால நம்ம நீதிமான் ஆகல, நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த பட்டிருக்கிறோம்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் புரியுதுங்களா? Therefore, being justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம வந்து தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கோம். சரிங்களா? இந்த இது வந்து ஒரு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல ஒரு கேள்வி கேட்கலாம். நான் இந்த சந்தேகத்தை பிரதர்கிட்ட கேட்கிறேன். நானு பிரதர், அப்போ வந்து நான் தானே விசுவாசிச்சேன், அப்ப அந்த கிரெடிட் எனக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்கலாம். சரிங்களா? இதுக்கான பதில் வேற யாராவது சொல்ல முடியுமா? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம் எதனால? விசுவாசத்தின் மூலமாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்னா அந்த கிரெடிட் நமக்கு தானே வரணும். நமக்கு வருமா அந்த கிரெடிட்? வராது. ஏன் வராது அக்கா? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். கர்த்தருடைய விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய விசுவாசத்தினால கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? இதனால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்குது. ஏன் அந்த விசுவாசம்? நாம தானே விசுவாசிக்கிறோம். நாம் தேவனுடைய விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சரி, ஓகே, அது கரெக்டான ஒரு ஆன்சரு. வேற யாராவது சொல்ல முடியுமா?
இப்போ நான் வந்து பாவத்துல இருந்து ரட்சிக்கப்படல. நான் என்ன பண்றேன், போயிட்டு வேத வசனத்தை கேட்டு நான் வந்து அதை விசுவாசிப்பதன் மூலமாக நான் நீதிமானாக்கப்படுகிறேனா? ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மளை முன் குறிச்சதுனால அவருடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாகப்பட்டிருக்கோம். வெரி குட், ஓகே. ஆனா நான் வசனத்தை கேட்கும் பொழுது நான் வந்து என்ன பண்றேன், அதை விசுவாசிக்கிறேன் இல்லைங்களா? விசுவாசத்தின் மூலமாக நான் வந்து ரட்சிக்கப்படுறேன், அப்படிதானே? இப்ப யாரும் நம்ம போய் தேவன் கொடுக்கிற விசுவாசம் நமக்கு, தேவன் கொடு, நமக்கு சொந்தமா விசுவாசம் வர முடியாதா? வராது வராது. ஏன் வராது? தேவன் அவரு யாரு முன் குறித்தாரோ அவங்களுக்காக கொடுத்திருக்கிறாரு. சரி, ஓகே, வெரி குட். வேற யாராவது சொல்ல முடியுமா நம்மளால விசுவாசிக்கவே முடியாது அப்படின்னுட்டு? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அதுக்கான ரீசன், நாம ஏன் விசுவாசிக்க முடியாது? மறைத்து போன நிலைமையில இருப்போம். வெரி குட். யார் அது? ஜெசிதா ஸ்டீஃபன். ஜெசிதா ஸ்டீஃபன், வெரி குட். செத்த மனுஷன், எக்ஸாக்ட் பாயிண்ட். செத்த மனுஷனால என்ன பண்ண முடியும்? ஒரு செத்த மனுஷனால என்னெல்லாம் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் பண்ண முடியும். ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு காரியத்தை தான் பண்ண முடியும் அவனால, இல்லையா? ஒரு செத்து போன பாவத்தில் மரித்திருந்த நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வருது எங்க 13 இல்லைங்களா? 1:13 எபேசியர் 1:13 இருந்தது இல்ல பிரதர், எபேசியர் 2:5. எபேசியர் 2:5. எபேசியர் 2:5 பிரதர். வாசிங்க, எபேசியர் 2:5 வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்கம்மா. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த, அக்கிரமங்களில் மரித்தவர்கள், மரித்து போயிருந்தோம், நம்ம பாவத்துல மரிச்சிருந்தோம். இது கொலோசியர் 1:13 என்ன வருது? அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரதர், இது வந்து எபேசியர் 2:1லயும் 2:5லயும் வரும் நீங்க சொல்ற பாயிண்ட். 1:13 என்ன வருது? ஓகே, when you are trusted after your healing, when you are dead in sin ன்றது ஒரு 2:5ல தான் dead in sin. ஓகே ஓகே ஓகே, I always make that mistake. dead in sin. அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது 2:5 வச்சுக்கிட்டே தான் நம்ம இந்த வசனத்தை தேடணும். ஆமா, இதுல கீழ அந்த பாயிண்ட் வருது. ஆக்சுவலா இனிமே தான் வருது அந்த பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். You are just ahead of it. ஓகே. அப்போ ஒன்னாவது இதுல பாருங்க, நம்ம வந்து therefore we have been justified. இவ்விதமாக நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நான் வந்து அப்போ நான் நீதிமானாகப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? நான் நீதிமான், இல்லைங்களா? முதல் பாயிண்ட், நான் நீதிமான். நம்ம வந்து யாராவது நம்மள வந்து பாவின்னு சொன்னாங்களாக்கா, எஸ், நான் பாவியா இருந்தேன், என்ன கர்த்தர் இன்னைக்கு நீதிமான் ஆகிப்பட்டிருக்க. ஆனா இன்னைக்கு நீ ஒரு பாவம் செஞ்சியா, அப்ப நீ பாவி இல்லையா? ஆமா, நான் பாவிதான். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில என்ன நீதிமானா தான் கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா நான் தேவனோடு சமாதானம் ஆயிட்டேன். இந்த காரியத்தை நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது கிறிஸ்டியன்டம்குள்ள டீச் பண்றதுக்கு முரணான காரியம். 5ல பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம், இல்லைங்களா? அப்போ நாம வந்து நீதிமான். ரெண்டாவது காரியம் என்னன்னாக்கா, நான் தேவனுக்கு சொந்தமானவன். சரிங்களா? நாம யாருக்கு சொந்தமானவர்? தேவனுக்கு சொந்தமானவர். 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனிடத்தில் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நாம் நம்முடையவர்கள் அல்லனா நாம் யாருக்கு உடையவர்கள்?
தேவனுக்கு சொந்தமானவர்கள். உங்களுடைய சரீரமானது தேவனாலே பெற்று உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறிந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம யாருடைய நமக்கு சொந்தமானவர்கள் இல்ல, நாம யாருக்கு சொந்தமானவர்கள்? தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, நான் தேவனுக்கு சொந்தமானவன். கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுக்கு சொந்தமானவன். மூணாவது காரியம், நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம். நான் கிறிஸ்துவனுடைய சரீரத்துல நான் ஒரு அவயம். நம்மளுடைய உடம்புல எவ்வளவு அவயங்கள் இருக்கு? ஏதாவது ஒரு சில அவயங்கள் சொல்ல முடியுமா? கை, காது, கண்ணு, காது, மூக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யுது இல்லையா? இல்லைங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது இல்லையா? கால் வந்து நடக்கிறதுக்கு, கை வந்து வேலையில் செய்யறதுக்கு, வாய் வந்து சாப்பிடுறதுக்கு, நாக்கு வந்து பேசுறதுக்கு, பல்லு வந்து சாப்பிடுறது அரைக்கிறதுக்கு, மூக்கு வந்து நுகர்வதற்கு பிளஸ் சுவாசிப்பதற்கு, கண்கள் வந்து பார்ப்பதற்கு, நம்மளுடைய தோல் வந்து உணர்ச்சிகளை உணர்வதற்கு, அதே மாதிரி உள்ள இருக்கிற அவயங்கள் வந்து இருதயத்துக்கு வந்து ஒரு பம்ப் ரத்தத்தை இது பண்ணி விடுது, நுரையீரல் வந்து காற்றை சுத்தம் பண்ணி விடுது, கிட்னி வந்து ஒரு ரத்தத்துல இருக்க அழுக்குகளை வந்து ஃபில்டர் பண்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. எலும்புகள் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் உடம்பு அப்படி ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு இல்லைங்களா? மூக்கு வந்து நடக்கிறதுக்கு இப்ப கிடையாது. மூக்கு வந்து நுகர்வதற்கு, மூச்சு சுவாசம் தான். அதனால அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. நாம ஒவ்வொருவரும் அவருடைய ஒவ்வொரு அவயமா இருக்கிறோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஓகே, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு இல்லைங்களா? ஒருத்தருக்கு வந்து என்ன வேலை இருக்கும்? நல்ல பிரேயர் பண்ற வேலை. ஒருத்தருக்கு வேதத்தை வாசிக்கிற ஒரு வேலை இருக்கும். இன்னொருத்தருக்கு அதை புரிந்து கொள்கிற வேலை இருக்கும். இன்னொருத்தருக்கு அதை வந்து வியாக்கியானம் செய்கிற வேலை இருக்கும். இன்னொருத்தருக்கு வந்து அதை போய் மற்றவங்களுக்கு சொல்ற வேலையா இருக்கும் இல்லைங்களா? ஒரு காலத்துல வந்து கர்த்தர் என்னையும் சிஸ்டரையும் வசந்தியையும் கொண்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு அதே என்ன வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு பிரதரோட சேர்ந்து நானும் அவரும் நிறைய வேதத்தை வாசிச்சு அதை புரிஞ்சு கொண்டு மற்றவங்களுக்கு டீச் பண்ற வேலையா இல்லைங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமான இதுக்கு யூஸ் பண்றாங்க. அதுல யாரு ஒஸ்தி யாரு மட்டும், who is great and who is small? இந்த அவயங்கள்ல எல்லாம் சமம் தான். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை இருக்குது. எல்லாம் சேர்ந்து செய்யற வேலையை தான் வந்து சரீரம் வந்து இயங்க முடியும் இல்லையா? இதுல யாரு வசதி யாரு மட்டும், நான் தான் இம்பார்ட்டன்ட், நீ வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுக்கான பேச்சே கிடையாது. ஒரு அவயத்துல கால்ல அடிபட்டா உடம்பு ஃபுல்லா சஃபர் ஆகுது இல்லைங்களா? அதுதான் ஒரு இடத்துல சொல்றாரு அவரு. அவயத்துல ஒண்ணுல அடிபட்டாலும் கால் நொண்டதுனால வேகமா நடக்க முடியாது. மூக்கடைச்சிக்கிச்சுனாக்கா மூச்சு விட முடியாது. கண் பார்வை போயிடுச்சுனாக்கா தடுமாறுவோம். நாக்கு வாயில புண்ணு வந்துட்டுனா சரியா சாப்பிட முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவையும் கர்த்தர் வந்து நம்மள ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ மூணாவது பாயிண்ட், நாம கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். சரிங்களா? முதல்ல பார்த்தோம், நாம வந்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனுக்கு சொந்தம், நாம் வந்து கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். நாலாவது பாயிண்ட், நான் தேவனால் நிலை பெற்று அபிஷேகப்பட்டு முத்திரையிடப்பட்டேன். இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21-22 வசனம் முடிய வாசிக்கலாம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்கு ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். ஓகே, இதுல நிறைய பேருக்கு ஒரு சில தமிழ் வார்த்தைகளுடைய அர்த்தமே புரியாம இருக்கு. அச்சாரம்னா என்ன அர்த்தம்? அந்த வண்டிக்கெல்லாம் அந்த உள்ள அந்த வீல் அச்சாணி. ஓகே, அச்சாணி. அது அச்சாரம்ன்றது அச்சாணி இல்ல.
அச்சாரம்னா வேற என்ன அக்கா? அச்சாரம்னா என்ன அக்கா? அதுக்குதான் அது சொல்றாங்க, ஆவியே நம் அச்சாரத்தையும். அச்சாணி வேற, அச்சாணி வேற, அச்சாரம் வேற. யாருக்கெல்லாம் புரியுது இந்த வார்த்தை? ஜெசிதா ஸ்டீஃபன், என்னதுமா அச்சாரம்னா என்ன அர்த்தமா? டோக்கன் அட்வான்ஸ். தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து ஏர்னஸ்ட். சொல்லுங்க தம்பி. பரிசம் போடுவாங்க. பரிசம் போடு. பரிசம், எக்ஸாக்ட்லி. அததான் இந்த இடத்துல அந்த இது வந்து கரெக்டான வார்த்தை வந்து அதுதான். பரிசம் போடுறது, அச்சாரம் கொடுக்கறது. அதாவது நிச்சயம் பண்றாங்க இல்லைங்களா? நிச்சயதாம்பலம் பண்ணும்போது அச்சாரம் அது. இங்கிலீஷ்ல வந்து ஏர்னஸ்ட் மணி அப்படின்வாங்க. ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது இருந்தாக்கா ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படின்வாங்க. அந்த ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் கொடுத்தோம்னா தான் நம்ம வந்து அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு ரைட் உண்டு அது இது பண்றதுக்கு. பரிசம் போடுறதுன்னு நிச்சயதாம்பலம் எதுக்கு பண்றாங்க? நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேரண்டி பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து தாம்பல தட்டை மாத்திக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் ரொக்கம் இதெல்லாம் வச்சு. ரொக்கம் எல்லாம் வந்து ஒரு அச்சாரம். அதுதான் பேரு அச்சாரம். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுது? ஒரு கேரண்டி கொடுக்கறது. பரிசம் போடுறது வந்து இது கேரண்டி. இப்ப நமக்கு யார் அச்சாரம்? ஆவி என்னும் அச்சாரம். ஆவி வந்து அச்சாரம் பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரம். அது ஆவி என்னும் அச்சாரம் இல்லையா? பரிசுத்த ஆவி. ஓகே, அதை பத்தி உங்களோட கூட எங்களையும், உங்களோட கூட எங்களையும். இந்த எங்களையும் யாரு சொல்றாரு? பவுல் எழுதுறாரு இல்லையா? கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் எழுதுறாரு. உங்களோட கூடனாக்கா கொரிந்தியர் சபையில இருக்கிற மிக்ஸ்டு குரூப். அந்த குரூப்ல வந்து இருக்கு, சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபையும் இருக்கு. ஏன்னா ரெண்டும் அது வந்து டிரான்ஸ்லேஷன் பீரியட். அது இந்த பழைய ஏற்பாட்டின் படி வந்து அந்த லிட்டில் ஃபிளாக், அந்த சிறுமந்தையில இருந்து கிறிஸ்துவின் சரீரத்துக்கு போற அந்த ஓவர்லாப்பிங் பீரியட். அது ரெண்டும் ஒரு கொஞ்சமா இருந்து இந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் வளர வளர ஆரம்பிக்குது. இந்த லிட்டில் ஃபிளாக் இருக்க அந்த சிறுமந்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. அதான் அந்த ஓவர்லாப்பிங் பீரியட். சரிங்களா? அந்த இடத்துல உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி, பாட்டு ஒண்ணு ரொம்ப அருமையா ஒண்ணு கேட்டிருக்கேன். எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. அப்போ கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் ஆக்குறது, எஸ்டாப்ளிஷிங். திடப்படுத்துதல்ன்றது வந்து கன்ஃபர்மேஷன் அப்படின்வாங்க. திடப்படுத்துறது. இதுல வந்து ஸ்திரப்படுத்துறது, எஸ்டாப்ளிஷ்ட், நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இல்லையா? அப்போ உறுதிப்படுத்துறது. கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யாரு? யாரு நம்மளை கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மளை அபிஷேகம் பண்றாரு? தேவன். தேவன் தேவன் ஓகேங்களா? அவர் நம்மை முத்தரித்துனா என்ன அர்த்தம்? முத்திரை போட்டுறார், சீல் பண்றார். முத்தரித்துனாக்கா சீலிங் இல்லைங்களா? சீல் பண்ணி நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கு. அந்த அச்சாரம் என்னது? நமக்கு வந்து ஒரு பரிசம் போட்ட மாதிரி ஆவியை கொடுத்து, நமக்கு எப்படி வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ள, பொண்ணு வீட்டுலதான் வந்து மாப்பிள்ளதான் வந்து இது பண்ணுவாங்களா? அச்சாரம் இது பண்றது, பரிசம் போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆவிய வந்து நமக்கு வந்து பரிசமா கொடுத்து முத்திரை எடுத்து அச்சாரமா கொடுத்திருக்கிறான். இது அச்சாணி கிடையாது, அச்சாரம். ஒரு என்னது கேரண்டி நமக்கு. ஓகே, உங்களை வந்து நான் என்ன பண்ணேன்? கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்திட்டேன், உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகம் ஏற்கனவே பண்ணிட்டாரு, முத்திரிச்சிட்டாரு, ஆவி என்கிற அச்சாரத்தை கொடுத்துறார். இது எதுக்கு?
நம்மள வந்து டெஃபினட்டா நமக்கு வந்து மோட்ச ராஜ்யம் நமக்கு உண்டுன்றதுக்கான அஷூரன்ஸ். சரிங்களா? அப்ப வந்து நான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆயிருக்கிறேன், நான் யாரால் தேவனால் நிலை பெற்று சிறப்பட்டு அபிஷேகித்து முத்திரை இடப்பட்டிருக்கிறேன். முதல்ல என்ன நீதிமானாக்குனாரு. நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் கிறிஸ்துவனுடைய அவயமா இருக்கிறேன். என்னை தேவன் வந்து என்னை ஸ்திரப்படுத்துறாரு, நிலைப்படுத்துறாரு, அபிஷேகித்து முத்திரையும் விட்டு இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த எதுக்குமே நாம தகுதி இல்லாதவர்கள். நான் இதெல்லாம் பண்ண, அதனாலதான் என்னை இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு ஒரு காரியமும் நான் சொல்ல முடியாது. நான் பயங்கர யோகியம், அதனால்தான் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து என்ன இந்த மாதிரி எல்லாம் பிரிவிலேஜ் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நான் இவ்வளவு மோசமா இருந்தும் கூட என்னை இப்படி வச்சிருக்கிறாரேன்னு தான் சொல்ல முடியும். நான் இது ஒண்ணுத்துக்கும் தகுதி இல்லாதவன், அருகதை இல்லாதவன். இருந்தாலும் கர்த்தர் என்னை வந்து இந்த ஒரு அளவுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறாரே, ஆண்டவரே அதுக்கு நன்றின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? 5வது பார்க்கலாம். 5வது இடம். நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னா இல்ல சொல்லுங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போறேன். 5வது காரியம், தேவன் என்னிடத்தில் தொடங்கிய நற்கிரியையை அவரே நிறைவேற்ற செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் என்னுடைய நிலைமை என்ன இருக்குனாக்கா, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்குனாக்கா, இதை தொடங்கினவர் தேவன். அந்த தொடங்கின தேவன் அவரே நிறைவு செய்வாரு நான் உறுதியா இருக்கிறேன். இதுல எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. ஏன்னா தொடங்கினவரும் அவர்தான், அதை முடிக்கிறவரும் அவர்தான், அதை நிலைநிறுத்துறவரும் அவர்தான் அப்படின்றது. பிலிப்பியர் 1:6 வாசி. தமிழ்ல 1:5 பிரதர். சாரி 1:5, தமிழ்ல 1:5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அது அப்படியே தொடர்ந்துவார். அப்போ நமக்கு நம் நற்கிரியைகளை தொடங்கினவர் யாரு? தேவன். அது எது முடிய அவர் நடத்துவாரு? பாதியில விட்டு போவாரா? இல்ல, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். அப்ப கிறிஸ்துவின் நாள் என்னைக்கு வருது நமக்கு தெரியாது, இல்லையா? ஆனா அது முடியும். நடுவுல நம்ம இறந்து போயிட்டோம்னாக்கா அது முடியும். இல்லாட்டி நம்ம உயிரோடு இருக்கும் போது கிறிஸ்துவனுடைய நாள் வருதுன்னாக்கா அது முடிய நம்மளை வந்து நடத்துகிறவர், கிரியை தொடங்குகிறவர் அது முடிய நடத்தி வருவாருன்றதை நான் நம்புறேன். இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை எனக்கு. ஏன் அப்படின்னாக்கா, என்னை நீதிமான ஆக்கி இருக்கிறாரு பார்த்தோம் இல்லையா? நான் தேவனுக்கு சொந்தமானவன், தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அவயமா இருக்கிற என்னை தேவனே சிறப்படுத்தினாரு, அபிஷேகித்து முத்திரையிட்டு இருக்கிறாரு. எந்த நற்கிரியில தொடங்கின தேவன் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் என்னை நிலைநிறுத்துவாருங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். எனக்கு இதுல எந்த விதமான ஒரு அவநம்பிக்கையும் இல்லை. அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. கிறிஸ்துக்குள் நான் யாருனாக்கா இப்ப ஏற்பட்ட நம்பிக்கை இருக்கு எனக்கு. என்னை வந்து அவர் வந்து நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு. அவருடைய ஒரு சரீரமா இருக்கிற நான் தேவனுக்கு சொந்தமானவன். என்னை வந்து அவர் நிலைப்படுத்தி இருக்கிறாரு, அபிஷேகித்து இருக்கிறாரு, முத்திரையிட்டு இருக்கிறாரு. என்னுடைய இந்த நற்கிரிகளை தொடங்கின அவர் நிறைவு செய்வாரு. என்னைக்கு மட்டும் நிறைவு செய்வாரு? கிறிஸ்துவின் நாள் முடிய நிறைவு செய்வாரு. நான் அதுல உறுதியாக இருக்கிறேன். இதுல எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை, சந்தேகமும் இல்லை. இத குறித்து நான் பெருமைப்படுறேன். எனக்கு தகுதியே இல்லாத என்ன கூட இந்த அளவுக்கு அவர் இது பண்ணி வச்சிருக்கிறாரு என்று எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாகவும் அவருக்கு பிரியமான பிள்ளையாகவும் அவருக்கு ஒரு நல்ல சாட்சியாகவும் வாழ்வதே என்னுடைய பெரிய தலையாய நோக்கமா இருக்கணும். திஸ் இஸ் அவர் மோட்டிவேஷன். இதுதான் நம்மளுடைய மோட்டிவேஷன் என்ன சொல்றது? மனத்தை உற்சாகப்படுத்தி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைப்பதற்கான மோட்டிவேஷன். சரிங்களா? இந்த பாயிண்ட்ல ஆக்சுவலா உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், அதை தொடங்கினவர்னா அது யாரு? இயேசுவா தேவனா? தேவன். அப்போ உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினது தேவன். எதை நற்கிரியை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்
முடிய நம்ம செய்யணுமா இல்ல அவர் நடத்த போறாரா? அவர் நடத்துவாரு. அவர் நடத்துவாரு. வெரி குட், வெரி அதுதான் குட். முக்கியமான பாயிண்ட். பிகாஸ் இங்கேயும் வந்து என்னன்னா பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லும் போது பழைய ஏற்பாட்டுல வந்து நம்மளுடைய நற்கிரியையை நம்ம பிரயாசப்பட்டு செய்யணும். இங்க வந்து தேவனே நமக்குள்ள இருந்து அந்த நற்கிரியையை தொடங்குறவரு நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த நற்கிரியை நம்ம இன்னைக்கு செய்யற நற்கிரியை வந்து நம்ம ஏதோ நற்கிரியை செய்யற மாதிரி நினைக்கிறோம். ஆனா உள்ள இருந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. இங்கிலீஷ்ல அழகா இருக்கும் வார்த்தை, பீயிங் கான்பிடென்ட் ஆஃப் திஸ் வெரி திங் that he that hath begunneth good work in you will perform. அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, will perform it until the day of Jesus Christ. அப்ப அவர் தான் நடப்பிக்கிறவர் நமக்குள்ள இருந்து நற்கிரியைகளை. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு நற்கிரியை செய்யறோம்னா அதை ஆரம்பிச்சு வைக்கிறதும் தேவன் தான். அதை பெர்ஃபார்ம் பண்ணி கண்டினியூஸா நம்ம வந்து ஒரு நல்ல கிரியையிலேயே நடக்கிறதுக்கு நம்மளை வந்து நடத்த வைக்கிறதும் தேவனே தான். எது வரைக்கும் நடத்த வைக்கிறாருன்னா இடையில விட்டுட்டு போயிடுறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். அப்படின்னா நம்மளுடைய கிரியை செய்யக்கூடிய திராணி இருக்கிற வரைக்கும், நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் உயிரோடு இருந்தோம்னா அது வரைக்குமோ, இல்ல நம்ம மரிக்கிற வரைக்குமோ நம்ம செய்யற நற்கிரியைகள் வந்து நம்மளால் உந்தப்பட்டு நம்முடைய முயற்சியினால நம்ம செய்யற நற்கிரியை கிடையாது. அதை தொடங்கினவரும் தேவன், அதை நடத்துகிறவரும் தேவன். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நடத்துவார்ன்ற நம்பிக்கை பவுல் கொடுக்கிறாரு இங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஆறாவது பாயிண்ட், இது மட்டும் அஞ்சு பாயிண்ட் பார்த்தோம். ஆறாவது பாயிண்ட், நான் பரலோகத்தின் குடிமகன் இல்ல குடிமகள். ஐ எம் a citizen of heaven. இல்லைங்களா? அது வந்து பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில். பரலோகத்தில். பிரதர், இந்த எபிசோட் 110 120 அதை வந்து நீங்க ரிலேட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. இப்ப ஆக்சுவலா அது இங்க இதுல வந்து இப்ப எல்லாருமே வந்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே பரலோகத்துக்கு போக போறாங்களா? எல்லாருக்குமே இதுதான் பதிலா? பரலோகத்துல தான் அவங்களுடைய குடியிருப்பா? தேவனுடைய பிள்ளைகள்னா யாரு கேக்குறீங்க நீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, இல்ல அதான் எல்லாரையுமே கேக்குறேன். இது வரைக்கும் தேவனுடைய ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பரலோகத்துக்கு தான் அவங்களுடைய குடியிருப்பா? அல்டிமேட்டா ஒருத்தர் இறந்தாங்கண்ணா? இல்ல பிரதர், இல்லையா? பாடி ஆஃப் கிரைஸ்ட் தான் பரலோகம். ஓகே, அப்ப அவங்களுக்கெல்லாம் புதிய எருசலேம் அவங்களுக்கு அது இந்த பூமியிலே தான் இருக்கும். பூமி பரலோகத்துல கிடையாது அவங்களுக்கு. ஓகே, நீ என்ன நினைக்கிறமா? இருக்கீங்களா? அநேகமா நான் இத பத்தி இது பண்ணும்போது நான் ஆப்சென்ட் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிமா, ஓகே பிரதர், நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர். ஓகே, இப்ப பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ன்றது. சோ அப்ப வானத்தை ஒரு இதுல சிருஷ்டித்தாருக்கு, பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே பூமிக்கு அடுத்த காரியங்களாவே பேசிட்டு இருக்காரு. பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறது, பூமிக்கான ஒரு ஜனத்தை ஆபிரகாம் மூலமா சுதந்திரித்து பூமியில தேவனுடைய ராஜ்யம் வர்றது. அப்ப இந்த மக்களுடைய அல்டிமேட் இதுவே வந்து இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, இன்னைக்கு நீங்க செத்தீங்கன்னா, ராத்திரி செத்தீங்கன்னா பரலோகம் போவீங்களா நரகம் போவீங்களான்னு. இந்த மாதிரி ஒரு கேள்வி கூட பொதுவா பைபிள்லயே நம்ம பார்க்க முடியாது. மாறா பழைய ஏற்பாட்டுல இந்த மாதிரி ஒரு கேள்விக்கான இடமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில அவங்களுடைய அல்டிமேட் இது என்னன்னா, இன்னைக்கு அவங்க மரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நித்திரையில இருக்காங்க. கடைசி நாள்ல தேவன் அவரை எழுப்புவாரு. எழுப்பி அவங்க வந்து 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்க. அந்த ராஜ்யம் எங்க இருக்க போது, இந்த பூமியில தாவீதின் சிங்காசனம் எங்க இருந்துச்சோ அதே இடத்துல சிங்காசனத்தை போட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து ஆள போறாரு. அப்ப அவங்க வந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன்ட்டுன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அது வந்து அவங்களுடைய டெஸ்டினி, அவங்களுடைய முடிவா அவங்க போய் சேரக்கூடிய அல்டிமேட்டான இடம் எதுன்னா இந்த பூமியில ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன், அந்த ராஜ்யம் இந்த பூமியில இருக்கும் 1000 வருஷம், அதை இயேசு கிறிஸ்து அரசாழ்வார்னு சொல்லிட்டு. சோ அப்ப இது ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. இன்னொரு டெஸ்டினேஷன் வந்து அது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படவே இல்லை, தேவனுக்குள்ள மறைக்க வைக்கப்பட்டிருந்து பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர் இந்த நிருபங்கள்ல, இந்த ஒரு 3-4 நிருபங்கள்ல, அதாவது சிறையில இருந்து எழுதின நிருபங்கள்னு சொல்லுவாங்க, பவுலுடைய சிறை நிருபங்கள். அந்த நிருபத்துல இருக்கும் போதுதான் பவுலுக்கு வந்து பரலோக வெளிப்பாடுகள் வருது. அப்போ பாடி ஆஃப் கிரைஸ்ட்ன்றதுக்கு வந்து டெஸ்டினேஷன், குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர் இந்த ஒரு சபைக்கு எழுதின, சிறையில இருந்து எழுதின இந்த புத்தகங்கள்ல பவுலுக்கு வந்து படிப்படியா வெளிப்பாடுகள் வருது. அதெல்லாம் நம்ம அப்புறம் வசனத்துல பார்க்கலாம். நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு பவுலுக்கு வந்து ஒரே டைம்ல தேவன் வந்து எல்லா ரகசியத்தை எடுத்துன்னு வந்து அப்படியே மண்டையில கொடுத்துடல. அவருக்கு படிப்படியா ப்ரோக்ரசிவ் ரெவலேஷன் வாங்க. அப்படி கொடுக்கும்போது அவருடைய கடைசி நிருபங்கள், அந்த சிறையில இருந்து எழுதின நிருபங்கள்ல தான் அவருக்கு வந்து பரலோகத்தை குறிச்சு தர்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குன்னு. அப்ப ஒரு கூட்ட மக்கள் வந்து இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களா இருக்கட்டும், இல்ல நம்ம சிறுமந்தைன்னு படிச்சோம், ராஜ்யத்தை உனக்கு கொடுக்கிறேன், கவலைப்படாத சிறுமந்தைய ராஜ்யத்தை உனக்கு கொடுத்தேன்றாரு. அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட சிறுமந்தையும் 2 குரூப்போடைய டெஸ்டினேஷன் என்னன்னா இந்த பூமியில 1000 வருஷ அரசாட்சி. அது முடிஞ்ச பிறகு புதிய வானம் புதிய பூமி வருது. அங்கேயும் வானம் இருக்கு, அங்கேயும் பூமி இருக்கு, புதிய பூமி. அதுல புதிய எருசலேம் வருது. அப்ப அதுலயும் வந்து அவர்கள் பூமியில தான் வராங்க. அப்ப நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்குன்றது. அப்ப எல்லாருக்குமான ஹையஸ்ட் டெஸ்டினேஷன் என்னன்னா பரலோகம் கிடையாது. ஒண்ணு. இது வரைக்கும் கிளியரா இருக்கா, இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த கடைசியா சொல்லுங்க பிரதர், எனக்கு அது புரியல. கடைசியா அதாவது இந்த 2 குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. நமக்கு ஜெனரலா இப்ப நம்ம படிக்கிறது வந்து சிறுமந்தைன்னு ஒரு குரூப் இருக்கு, இதோ ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுத்தேன்றாரு. இன்னொன்னு வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட். இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவலா, எல்லாமே ஹெவன்லியா. உதாரணத்துக்கு நம்ம ஒரே ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம். பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு எப்படி, நமக்கு ஏற்கனவே தெரியும், பழைய ஏற்பாடு ஃபுல்லா வந்து பாலும் தேனும் போடுற தேசத்தை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் இஸ்ரவேலை அந்த இடத்துல ஆசீர்வதிச்சு வைப்பேன், கையிட்டு செய்யற பிரயாசம் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மெட்டீரியலிஸ்டிக்னா பொருளாதார விதத்துல இந்த பூமியில நம்ம பார்க்கக்கூடிய பாலும் தேனும் ஓடுற தேசம்னா நல்ல ப்ராஸ்பேரிட்டியை வந்து இஸ்ரவேலுக்கும் திருமந்தைக்கும் சொல்லி வச்சிருக்காரு. இப்ப நமக்கு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும்னா எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3 யாராவது வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகே, எங்க ஆசீர்வதித்திருக்கிறாரு? உன்னதங்களில். உன்னதங்களில்னா புரியாம இருக்கலாம், ஹெவன்லி பிளேசஸ், அதாவது பரலோகத்துல, ஹெவன்ஸ்ல. சோ அப்ப ஹெவன்ஸ்ல என்ன ஆசீர்வாதம்? பொன்னும் பொருளும் கிடையாது, பாலும் தேனும் கிடையாது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். இனிமேல் நிரப்ப போறாரா இல்ல ஆசீர்வதிச்சு விட்டாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ பொசிஷனலா, அதாவது நம்மளுடைய ஸ்தானத்தின்படி நமக்கு வந்து பரலோகத்துல எல்லா ஆசீர்வாதங்களாலும் நம்மளை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி வச்சிருக்காரு. இப்ப இந்த வசனத்துக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்திருக்கிறேன், இந்த பூமியில நீங்க வந்து நிலை கொண்டு இருப்பீர்கள், இந்த பூமியில இருந்து உங்களை எடுத்து போட மாட்டேன், இதுல 1000 வருஷம் இருந்து அரசாளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற வசனத்துக்கும் வித்தியாசம் புரியுது உங்களுக்கு? ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்க முடியாது. ஒரே இடத்துல நம்ம இங்க 1000 வருஷ அரசாட்சியில உட்காந்துட்டு பாலும் தேனும் ஓடுற தேசத்திலையும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துலன்னு சொல்லும் போது அங்க இருந்து வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. நம்ம வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ்னாலையும் பரலோக இடங்கள்ல நம்மள ஆவிக்குரிய விதத்துல அவரு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாம். கொலோசியர் 3:1-2 வசனம். இது இந்த கான்டெக்ஸ்டோட வரனால இதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனம். கூட எழுதுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. அப்ப இந்த பூமியில் உள்ளவைகளை அல்லன்னு சொல்லும் போது இங்க உள்ள பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை தேடி ஓட சொல்ல, கிறிஸ்து தேவனோடு கூட எங்க உட்கார்ந்து இருக்காரோ அது எங்க இருக்கு? உன்னதங்கள்ல, ஹெவன்ஸ்ல. அங்க இருக்கக்கூடிய காரியங்களை தேடுங்கன்றாரு. அப்ப 2 குரூப் ஆஃப் மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறாரு. ஒரு குரூப்பை வந்து பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இருந்து, அதாவது 90% பைபிள் வந்து அவங்களுக்காக எழுதப்பட்டிருக்கு. அவங்கள வந்து இந்த பூமியை சுதந்திரிக்கிறவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து ஆள போறாரு. அவங்களும் கூட இருந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்க போறாங்க. இது ஒரு கும்பலுக்கு சொல்றாங்க. இன்னொரு கும்பலுக்கு சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பழைய ஏற்பாட்டிலயோ இல்ல சுவிசேஷங்கள்லயோ ஆண்டவர் வெளிப்படுத்தல, பவுலுக்கு வெளிப்படுத்தி பரலோகத்துல ஒரு குடியிருப்பு இருக்கு, பரலோகத்துக்கு ஒரு சிட்டிசன் எடுக்கிறாங்க, அங்க எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அங்க உள்ளதை தேடுங்க, நீங்க பூமிக்கு அடுத்தவைகளை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குரூப்புக்கு சொல்றாரு. அப்போ இப்ப 2 குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒருத்தர தேவன் வந்து பைபிள் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு வந்து இந்த பூமியில அரசாள போற அந்த ராஜ்யத்துக்கு தயார் பண்ணிட்டு வர்றாரு. இன்னொரு குரூப்பை வந்து பவுல் மூலமா இந்த மிஸ்ட்ரிய சொல்லி அந்த கடைசி 3 நிருபங்கள் 4 நிருபங்கள்ல பரலோகத்திற்கான காரியத்தெல்லாம் சொல்லி எல்லாமே ஸ்பிரிச்சுவலா சொல்லி அதை வந்து பரலோகத்துக்கு ஒரு குரூப்பை ரெடி பண்றாரு. இந்த குரூப்புக்கு பேரு ஓல்ட் டெஸ்ட்மென்ட் செயின்ட்ஸ், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், சிறுமந்தை, 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போறவங்களுக்கு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் வந்து பரலோகத்துக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அந்த குரூப் வந்து பரலோகத்துக்கு போகுது. இது வரைக்கும் கிளியரா இருக்கா இப்ப உங்களுக்கு? இது கிளியரா இருக்கு பிரதர். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் இல்ல நம்ம அல்டிமேட்டா சேர போற இடம் எதுன்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பரலோகம்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு யூதர்களையோ இல்ல சிறுமந்தையோ கேட்டா அல்டிமேட்டா உங்களுடைய டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டா ராஜ்யத்தில் பிரவேசிப்பது, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட ராஜ்யத்தில் பிரவேசிங்கள்ன்றாரு மத்தேயு 25ல. அப்ப அந்த ராஜ்யம் வந்து அவங்களுடைய டெஸ்டினேஷனா வச்சிருக்காங்க. ஆனா இது 2 டெஸ்டினேஷனுமே பர்மனன்ட் டெஸ்டினேஷன் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்திற்கான டெஸ்டினேஷன். இப்ப நம்ம பரலோகத்துக்கு போறோம்னா இது வந்து கொஞ்சம் டாபிக் ஹெவியா இருக்கும். நம்ம இந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி எபேசியர்லயும் கொலோசியர்லயும் 2 வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து பரலோகத்துக்கு போறோம், திருமந்தை இவங்கெல்லாம் டெஸ்டினேஷன் வந்து பூமியில போறாங்க. அப்ப புதிய வானம் புதிய பூமி வரும்போது நம்ம புதிய வானத்துல இருக்க போறோம், அவங்க புதிய பூமியில இருக்க போறாங்க. இது வரைக்கும் பைபிள் சொல்லிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 2 குரூப்பும் அப்படியே இருக்க போதா? அவங்க பூமியிலையும் 1000 வருஷம் முடிஞ்சு புதிய பூமி புதிய எருசலேம் வரும்போது அந்த கும்பல் இங்கேயும், நம்ம வந்து வானத்துல இருந்துட்டு அப்படியே புதிய வானத்திலயும் அங்கேயே இருக்க போறோமா அப்படின்னா அது கிடையாது. பைபிள் வந்து கடைசியா என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு சொல்லியிருக்கு. அதுக்கு 2 வசனம் படிச்சிடலாம். எபேசியர் 1:10 வசனம். எபேசியர் 1:10. தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இல்ல தமிழ்ல வசனம் கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். நிறைவேறும் போது 9 காலம் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தம். ஓகே. இப்போ காலங்கள் நிறைவேறும் போதுன்னா நம்ம அடுத்த வாரம் வந்து அந்த ரைட் டிவிஷன் டூல்ஸ் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் காலங்கள் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ அதனால இப்ப காலங்கள்ன்றதுக்கு ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுறேன், அடுத்து நம்ம படிப்போம். காலங்கள் நிறைவேறும் போதுன்னா டைம்ஸ் நிறைவேறும் போது, டைம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா தேவன் சொல்லும் போது இந்த பிகினிங் அப்படின்றாரு. ஸோ அந்த இடத்துல டைம் ஆரம்பிக்குது, இந்த பிகினிங்ல டைம் ஆரம்பிக்குது, கடைசியில எண்டுல டைம் முடியுது. அப்ப இந்த காலங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன் சொல்றாங்க. அதுதான் நியமம், நியமத்தின்படின்ற வார்த்தை வருது இல்லையா? காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படின்றது வந்து அந்த காலங்கள்லாம் வந்து இப்ப 1000 வருஷம் அரசாட்சின்றாங்க, அதுவும் ஒரு காலகட்டம். ஏன்னா 1000 வருஷம்னு இருக்கு. அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமின்றாங்க, அது நித்தியம் கிடையாது, அதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து காலங்கள் குறிக்கப்படுது புதிய வானம் புதிய பூமியிலையும். அப்ப அதுவும் முடிஞ்ச பிறகு
இட்டர்னிட்டி அப்படின்றாங்க, காலங்கள் நிறைவேறின பிறகு. அப்ப என்ன நடக்கும்னா, அப்ப அது வரைக்கும் 2 குரூப் தனித்தனியா இருக்கு. ஒரு குரூப் பரலோகத்துல இருக்கு, பாடி ஆஃப் கிரைஸ்ட். இன்னொரு குரூப் பூலோகத்துல இருக்கு, பூமியில உள்ளது. அது வந்து சிறுமந்தையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும். இந்த 2 குரூப்பும் அது வரைக்கும் அங்கங்க தனித்தனியா இருக்கு. அப்ப காலங்கள் நிறைவேறும் போது என்ன நடக்குது? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும், அப்படின்னா எல்லாமே சேர்ந்துருதா? எல்லாமே என்ன ஆகுது? ஒன்னா சேர்ந்து உள் கூட்டப்பட வேண்டும் என்று. அப்போ அல்டிமேட்டா என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்து பரலோகத்துல நம்ம என்றென்றும் இருப்போம் அப்படின்றது வந்து நம்ம சொல்றதுக்கு ஒரு இதா சொல்லிக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த வசனங்கள்லாம் இவ்வளவு டீப்பா தெரியாதனால. அப்ப பரலோகம்ன்றது வந்து நித்தியமான ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு பிளேஸ் ஆஃப் டைம். காலங்கள் இருக்க வரைக்கும் நம்ம பரலோகத்துல இருப்போம். காலம் நிறைவேறும் போது இதுக்கு மேல டைமே கிடையாது, இது நித்தியம் உள்ள போகுது அப்படின்னும் போது நித்தியம்ல வந்து டைம் கிடையாது. அப்ப என்னாவது? வானத்துல இருக்கிறதும், அதாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட், மற்ற காரியங்கள், பூமியில உள்ளது, ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ஸ், சிறுமந்தை எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்குள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்படுது. இன்னொரு வசனம் வந்து கொலோசியர் 1:20, அது படிங்க அதையும். ஏன்னா இது வந்து நம்ம வெளிப்படுத்தினதுல கூட வந்து பைபிள்ல என்ன முடியுதுன்றது ஃபுல்லா சொல்லல. பவுல் தான் எப்படி இந்த உலகமே எல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுதுன்ற வெளிப்பாடுகள் பவுலுக்கு தான் இருக்கே தவிர, வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எதெல்லாம் அவருக்குள்ள ஒப்புரவாக்குறாரு? வானத்துல உள்ளதையும் பூமியில பரலோகத்துல உள்ளதையும் பூலோகத்துல உள்ளவை ரெண்டையுமே வந்து அவருக்குள்ளும் போது கிறிஸ்துவுக்குள். அங்க எபேசியர்லயும் பார்த்தோம், எபேசியர் 1:10 பார்த்தோம், வானத்துல உள்ளது பூமியில் உள்ளது. எப்பன்னு அதுல டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்காரு. காலங்கள் நிறைவேறும் போது, அந்த நியமத்தின்படி காலங்கள் ஃபுல்னஸ் ஆஃப் டிஸ்பென்சேஷன் இங்கிலீஷ்ல இருக்கும். அந்த டிஸ்பென்சேஷன் காலங்கள் முடியும் போது இப்படி நடக்கணும். என்ன நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது வந்து அவருடைய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் ஒப்புரவாக்கி அவருக்குள்ள எடுத்திருக்கிறாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு, அது எப்போ நடக்கும்ட்டு எபேசியர்ல. இப்ப இது நடந்து முடிச்சோடனே சரி, ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள வந்துருச்சு. வானத்துல இருந்த பாடி ஆஃப் கிரைஸ்டும் பூமியில இருந்த லிட்டில் ஃபிளாக்ல ராஜ்யத்தின் மக்களும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எப்ப சேர்றாங்க? காலம் நிறைவேறும் போது. எப்படி சேர்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி சேர்ந்திருக்காங்க. இப்ப சேர்ந்த பிறகு என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 27, 28 2 வசனம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஒரு நிமிஷம். சகலத்தையும் போது அதுல வந்து வானம் பூமி எல்லாமே சேர்ந்துருது. சோ இது வந்து காலங்கள் நிறைவேறும் போது இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாத்தையும் ஒப்புரவாக்கிட்டாரோ அது முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இன்சிடென்ட் இது. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஓகே, இந்த வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் போனோம்னா ரொம்ப டீப் ஸ்டடியா போவோம். இதை நம்ம இன்னொரு நாள் தனியாவே பார்ப்போம். அது இன்னும் கொஞ்சம் வேற டாபிக்கோட சேர்ந்து படிக்கும் போது ஈஸியா புரியும் இது. சோ தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் அப்படின்னா எல்லாமே எங்க நடக்குதுன்னா உயிர்த்தெழுதல் நடக்குது. இயேசு கிறிஸ்துவையே யார் உயிர்த்தெழ வச்சதுன்னா தேவன். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுத வைத்த தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும்னு இருக்கு. சோ அப்ப இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் மேல் உள்ள விசுவாசம்னு வரும். அப்ப தேவன் தான் வந்து இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரு. அதன் மூலமா எல்லாம் ஒப்புரவாகுது. அப்ப எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொடுத்தது யாரு? தேவன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கொடுத்திருக்காரு. அதனால தேவன் அவருக்கு கீழ்ப்படவில்லை என்று தெரிகிறது. இப்ப 28வது வசனம் படிங்க. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே கீழ்ப்பட்டு ஒரு நிமிஷம். கீழ்ப்பட்டிருக்கும் போதுன்னும் போது இது ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லுது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் போதுன்னா எப்ப கீழ்ப்பட்டிருக்க போது? காலங்கள்லாம் நிறைவேறி முடிச்ச பிறகு டிஸ்பென்சேஷன் ஆஃப் ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல இனி நித்தியம் போகுது. அப்ப 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நித்தியத்துக்குள்ள என்டர் ஆகும் போது இந்த காரியம் நடக்கும்போது கீழ்ப்படிந்திருக்கும் போதுன்னும் போது அதான் அந்த டைம் ஃப்ரேம். அப்ப என்ன நடக்குது? தேவனே
சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டு இருப்பார். இப்போ அந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ல எட்டர்னிட்டியில உள்ள நுழையும் போது தேவன் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துறாரு. எல்லாவற்றையும் போது சகலம்னு சொல்லும்போது வானத்துல இருக்கிறது பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்தது எப்படி கொண்டு வந்தாலும் பார்த்தோம். அந்த டைம்ல தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு எல்லாத்திலயும் கடவுளே ஃபுல்லா இருப்பதற்காக இப்ப எல்லாமே யாருக்குள்ள இருக்கு? குமாரனுக்குள்ள வந்துருச்சு. இப்ப குமாரன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டு இருப்பாரு. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்பட்டு இருப்பாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம எல்லாருமே கூட்டப்பட்டு நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருப்போம். இயேசு கிறிஸ்து தேவனுக்குள்ள இருந்து சகலமும் எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருப்பார். யாரு? தேவனே சகலத்திலும் சகலவுமாய், காட் வில் பி ஆல் இன் ஆல் இருக்கும். ஸோ தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பது தான் அல்டிமேட்டா ஃபைனலா நடக்க போறது நித்தியத்துல. சோ அப்ப பரலோகத்துக்கு நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்திற்குன்னா இது பர்மனன்ட் கிடையாது. ஆனா அது யுகங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த டைம் எல்லாம் முடியும் போது இது டீப் ஸ்டடி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். பரலோகத்துல ஒரு குரூப் இருக்க போது, பூலோகத்துல ஒரு குரூப் இருக்க போதுன்னு நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அப்புறம் அந்த ரெண்டு குரூப்பையும் தேவன் பிரிச்சு வச்சு அதை எப்படி ஒன்னா சேர்க்கிறாரு, எப்போ ஒன்னா சேர்க்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அதை ஒன்னா சேர்க்கிறவரே தேவன். சேர்த்து முடிச்ச பிறகு இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற சூழ்நிலையில அவரு பிதாவுக்கு கீழ்பட்டு இருந்து பிதாவாகிய தேவன் சகலத்திலும் சகலவுமா இருப்பார். இதுதான் ஒரு இந்த எல்லாவற்றினுடைய முடிவுமா இருக்கு. ஆக்சுவலா இந்த பைபிளினுடைய டோட்டல் கல்மினேஷன் சொல்லுவாங்களே அந்த விஷயம் இதுலதான் முடியுது. ரைட் பிரதர், நீங்க இப்ப வேற யாராவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டுங்க. ஃப்ரெஷ்ஷான புது டாபிக்கா இருக்கும் கொஞ்சம். சொல்லுப்பா. இது அப்போ நம்ம அந்த லாஸ்ட் இதுல அந்த ஒயிட் ஹார்ஸ்ல வரும்ல, அது லாஸ்ட் கிடையாது. அது அடுத்த ரீசன்ட் ஈவென்ட்ஸ்லயே வந்துரும். ரெண்டாவது வருகையில செகண்ட் கமிங் தான். அப்போ ஆண்டவரோட நம்மளாம் வருவோமா? அது பெரிய ஸ்டடியா போவோம். ஆக்சுவலா அது நம்ம தனியா எடுப்போம். வெளிப்படுத்தல் தனியாவே ஒரு ஃபுல் ஸ்டடி இருக்கும். ஏன்னா அது பொதுவா நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. அதாவது நம்ம வருவோம், குதிரையில வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்துல இருப்போம் பைபிள் தெளிவா சொல்லுது. அப்ப குதிரையில யார் வருவா அப்படின்றத நம்ம படிப்போம். நம்ம அது ஒரு பெரிய ஸ்டடி இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சின்னதுல இருந்து கேட்டிருக்கோம் இல்லையா. இது எல்லாமே நம்ம முக்காவாசி காரியங்கள் ஒரு பச்சை கண்ணாடி போட்டுக்கிட்டே தான் கேட்டிருக்கோம். அதனால நம்ம படிக்கும் போது பச்சையாவே இருக்கும். அதைதான் நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கண்ணாடிகளை கலட்டிட்டு படிக்கும் போது அதனுடைய ரியாலிட்டி தெரியும். அப்ப நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு அப்படின்னும் போது அப்போ நம்ம இங்க பூமியில இருக்க போறோமா? ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன் சிறுமதைக்கு சொல்றாரு. நம்ம எங்க இருக்க போறோம்? அப்ப குதிரையில வர்றது யாரு? சோ இதெல்லாம் நம்ம வர நாட்கள்ல நம்ம படிப்போம். ஏன்னா வெளிப்படுத்தினாலே ஒரு பெரிய சப்ஜெக்ட். முக்காவாசியான பேர் அதை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா படிப்போம் நம்ம அதெல்லாம் ஃபியூச்சர்ல. சரி, அது குறித்து இந்த மீட்டிங் முடிச்ச உடனே ஒரு 3 வசனம் நான் போடுறேன். அதுக்கான ரெஃபரன்ஸ் என்னதுன்றது. இது நீங்க சொல்றது ரெவலேஷன் 19:11 வரும். அந்த 19:11 கிராஸ் ரெஃபரன்ஸ் எதுனாக்கா ஜூட்ல வரும் சொல்ல. இதோ தேவன் இவரு ஈனோக் பரிசுத்தவான்களோடு 1000 தூதர்களோடு வராரு அப்படின்னு. சரிங்களா? அதுக்கப்புறமா இதுலயும் 10:24 ஆண்டவர் சொல்றாரு, when the son of man comes with us holy angels வரும், holy saints வரும். சரிங்களா? அதுக்கான கிராஸ் ரெஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா போங்க. பிரைவேட்டா வேணா நம்ம பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம 6வது பாயிண்ட்ல இருக்கணும். நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். நான் பரலோகத்தினுடைய குடிமகன் இல்ல குடிமகள். என்னுடைய குடியிருப்பே கேக்குதுங்களா? நான் குடியிருப்பு பரலோகம். ஓகே. ஏன்னா திடீர்னு நியூஸ்ல போயிட்டு 7வது பாயிண்ட் இருங்க. இப்ப 6 பாயிண்ட் பாத்துருங்கள. யாருக்காவது எந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்குதா? நான் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏதாவது 1 2 பாயிண்ட். I belong to God. 1. Very good. Citizen of heaven. I'm established in God. I'm established in God. Very good. I'm confirmed. நம்முடைய நற்கிரியை தொடங்குறாரு, அவரே அதை கடைசி வரைக்கும் முடிக்கிறாரு. Correct. Very
குட். ஓகே, வெரி குட். நான் கண்ணு மூக்கு காது நான் அவே அவருக்குள் நீதிமான் சார். நீதிமான் அவருக்குள். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் வந்து First. நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? இரண்டாவது வந்து நான் தேவனுக்கு சொந்தமான, மூணாவது நான் அவருடைய அவையன். நாலாவது வந்து நான் என்னை நிலை எஸ்டாப்ளிஷ்டு, அபிஷேகப்பட்டு முத்திரையிட்டு இருக்கிறாரு. அஞ்சாவது நாலாவது தான் வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கிறாரு. அஞ்சாவது வந்து அவர் தொடங்குறவர் அவரு, முடிக்கிறவரும் அவரு இல்லையா? நற்கிரிகளை தொடங்குற அவர் வந்து கடைசி பரியந்தம் முடிவு இருக்கிறாரு. ஆறாவது பாயிண்ட், நான் பரலோகத்தினுடைய குடிமகன். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான இது. நீங்க வந்து யாருக்காவது இப்ப இது ஒரு சின்ன பிரசங்கம் அமைக்கிறதுனாக்கா எந்த வித ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாம இதெல்லாம் வந்து பிரசங்கிக்கலாம். ஏன்னா ரைட் டிவிஷனை போய் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு புரியாது. அந்த ரைட் டிவிஷனை வந்து அந்த யூதர்னா யாரு, புறஜாதினா யாரு, திருமந்தைனா யாரு, கிறிஸ்துவனுடைய சரீரம்னா யாருன்றது எல்லாம் விளங்குனாதான் வேதம் வந்து அடிப்படையா புரியும். இல்லைனாக்கா இஷ்டத்துக்கு இங்க இருக்கிறது அங்க போட்டு, அங்க இருக்கிறது இங்க போட்டு ஒரே குழப்பமா இருக்கும். அதனாலதான் நீ வந்து வெட்கப்படாத ஊழியக்காரனாக தேவன் வசனத்தை பகுத்து அறியணும் அப்படின்னு இருக்காரு. ரைட்லி டிவைட் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாரு அவர், இல்லைங்களா? 2:15 2:15 இல்லைங்களா? அதனால அதை வந்து அதுக்கு அப்போ இந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து இதை பத்தி பேசும்போது எந்த வித ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல், சரிங்களா? 7வது பாயிண்ட், நான் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறேன். ஐ ஆம் hid with Christ in God. I am hid, மறைந்திருக்கிறேன், மறைத்து வைத்திருக்கிறேன் வருங்க. மறுத்தீர்கள், மறைந்திருக்கிறீர்கள். கொலோசியர் 3:3 வாசி. என்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், இது பாவத்தில் நம்ம மரித்தோம். உலகத்துக்கு நம்ம மரித்திருக்கிறோம். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடைய தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. இட் இஸ் hid in Christ, hid in God. தேவனுக்குள் it is hid with Christ in God. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்துக்கு மரித்தவர்களா இருக்கும், இல்லைங்களா? கரெக்டா? நம்ம உலகத்துக்கு மரித்தவர்களா இருக்கிறோமா? அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? இருக்குங்களா? இருக்கு. வெரி குட். Brother, can you get that? We are dead to this world of this. இதுல கொலோசியன்ஸ் கான்டெக்ஸ்ட்ல தானே வரும். கொலோசியன்ஸ் 3:1 முதல் வசனத்துல இருந்து ஆரம்பிச்சா I'm dead in Christ. It is not I who live, but Christ liveth in me. ஒன்னு வரும். பாருங்க, கொலோசியர் ஒன்னு வாசிங்க. கொலோசியர் 1 வாசிங்க. 3:1 சாரி 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் தான் என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்தது உண்டானால், இல்லையா? அப்ப நாம வந்து எப்ப உயிர்த்தெழ முடியும்? மரித்தாதான் உயிர்த்தெழ முடியும். நம்ம எதற்கு மரித்திருக்கிறோம்? உலகத்துக்கு மரித்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தினுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். சரிங்களா? அப்போ நாம வந்து கிறிஸ்துவனுடைய கூட தேவனுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். உலகமானது மறுபடியுமாக நம்மை அதனுடைய பிடிக்குள்ள இழுத்து கொண்டு போக முடியாது, நிரந்தரமாக இழுத்து கொண்டு போக முடியாது. ஏன்னா நம் கிறிஸ்துவனுடனே கூட தேவனுக்குள் மறைத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவன் நம்மளை வந்து நீதிமானாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய அவயமா இருக்கிறோம். சிறப்படுத்தி இருக்கிறாரு, அபிஷேகப்படுத்தி இருக்கிறாரு, முத்திரையிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து பரலோகம் நம்மளுடைய குடியிருப்பு. நம்ம வந்து தேவனுக்குள் மறைத்திருக்கிறார். கொலோசியர் 3:3 7வது பாயிண்ட் இல்லைங்களா? 8வது பாயிண்ட் பண்ணியாச்சு. ஓகே. நான் கிறிஸ்துவனுடைய உன்னதங்களிலே வீற்றிருக்கிறேன். சரிங்களா? நாம வந்து I am seated with Christ in heavenly places. எபேசியர் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஓகே. உட்காரவும் செய்ய போகின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே செய்ய போகிறார். ஃபியூச்சர் டென்ஸ் இல்லைங்களா? இப்போ என்ன சொல்லிருக்கு? உட்காரவும் செய்தார் அப்படின்னு. பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பிரசன்ட் டென்ஸ். செஞ்சு முடிச்சிட்டார். நம்மளை எங்க கூட நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கின்றேன். Now I am with Christ, seated with Christ in heavenly places. சரிங்களா? இது வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இது வசனம் அப்படி சொல்லுது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட, யாரோட கூட? கிறிஸ்துவனோடு கூட எழுப்பி. யார் எழுப்பினது? தேவன் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட, யாரோடு கூட? கிறிஸ்துவனோடு கூட உட்காரவும் செய்தார். 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் அல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனால் உண்டாயிற்றது. ஒருவரும் நற்கிரியைகளுக்காக நம்ம படைக்கப்பட்டோம்னு வரும். 8:9 அப்படின்னு. இது 7. 8 வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அல்ல அப்படின்னு வரும் இல்லைங்களா? அப்ப பாருங்களேன், கிறிஸ்துவனுடைய கூட நம்ம வந்து எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கின்றார் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு சுவாக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? 8வது காரியம். சரிங்களா? 9வது காரியம் பரலோகத்தில் ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். எபேசியர் 1:3 நான் சொல்றேன். எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பரலோகத்திலே. 1:3 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் இல்லைங்களா? ஆசீர்வதிக்க போகிறார்னா என்ன அர்த்தம்? இனிமேல் ஃபியூச்சர்ல. உட்கார வைக்க போகிறார்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல. ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன விதமான ஆசீர்வாதம்? சகல விதமான ஆசீர்வாதங்கள். என்ன மாதிரியான ஆசீர்வாதங்கள்? ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதம். இது வந்து சரீரபூர்வமான ஆசீர்வாதங்களை பத்தி சொல்லல. ஏன்னா பரலோகத்துல நமக்கு வந்து ஆவிக்குரிய காரியங்கள் தான் இருக்க போகுது, சரீரபூர்வமான காரியங்கள் இல்லை. ஏன்னாக்கா நம்ம அவரோடு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்ம 3:4 வாசனம் முன்னாடி கொலோசியர் 3:4 நம் ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோட கூட நாமும் மகிமையில் வெளிப்படுவோம். மகிமையின் சரீரத்தை ஊட்டி கொண்டு வெளிப்படுவோம். இயேசு கிறிஸ்து மகிமையில வெளிப்படுவாரு, நாமும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவோம். அப்போ
நமக்கு ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பவே நம்ம வந்து உன்னதங்கள்ல இருக்கிறோம். சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்போ உங்களுடைய ரட்சிப்பை நீங்க இழந்து போயிடுவீங்கன்னு சொன்னாக்கா அது வேத வசனத்துக்கு புறம்பானது. தேவனுடைய ஆவி வந்து பவுலுக்கு வெளிப்படுத்துறாரு, நான் வந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தை எல்லாரையும் உன்னதங்களிலே ஆசீர்வதித்து உட்கார வைத்திருக்கிறேன் இப்பொழுது அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து இல்ல நீ உன்னுடைய இதை வந்து ரட்சிப்பை நீ இழந்துருவேன்னு சொன்னாக்கா அது வேத ஞானத்துக்கும் தேவ ஆவியினுடைய ஞானத்துக்கு எதிர்மறையான ஒரு காரியமா இருக்கு. சரிங்களா? ஓகே. 10வது ரொம்ப ஹெவியா இருக்குதுங்களா? ரொம்ப ஹெவியா இருக்குது. முடியல. ஓகே பிரதர், சிஸ்டர்லாம் ரொம்ப ஹெவி 5 ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இல்ல இப்ப வந்து நம்ம வந்து இந்த 9 பாயிண்ட்ஸ் நம்ம இது பண்ணலாம். இன்னும் ஒரு தடவை ரிவ்யூ பண்றேன் நானு, ஒரு தடவை ரீகேப் பண்றேன் நானு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து குவெஸ்டின்ஸ் போலாம். ஓகே. முதல் பாயிண்ட் என்னது? நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? நான் 2வது வந்து தேவனுக்கு சொந்தமானவன். 3வது வந்து கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயமா இருக்கிறேன். 4வது நான் தேவனில் நிலை பெற்று அபிஷேகப்பட்டு முத்திரிடப்பட்டிருக்கின்றேன். 5வது தேவன் என்னிடத்தில் தொடங்கின நற்கிரியைகளை அவரே நிறைவு செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். 6வது நான் பரலோகத்தின் குடிமகள். 7வது நான் கிறிஸ்துவனுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கின்றேன். 8வது வந்து நான் கிறிஸ்துவனுடனே உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கின்றேன். 9வது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன். சரிங்களா? 10வது ஒரு பாயிண்ட் பார்த்துட்டு முடிக்கலாமா? பத்தாவது ஒரு பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எனக்கு தேவன் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக பலம், அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இல்லைங்களா? நமக்கு வந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தாகிய நான் யாரு அப்படின்னாக்கா தேவனால் பயத்தினுடைய ஆவியை பெறவில்லை, பலன், அன்பு மற்றும் தெளிந்த புத்தியுடைய ஆவியை கொடுக்கப்பட்டிருக்கிற நாடு அப்படின்றார். சரிங்களா? அதுக்கு வந்து வசனம் யாராவது எடுக்க முடியுமா? 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாருங்க, நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. நமக்கு பயத்தினுடைய ஆவியை கொடுக்கல. அந்த அப்போ பயத்தினுடைய ஆவி யார்கிட்ட இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வரல. தேவனிடத்துல இருந்து வரலன்னா வேற என்ன சோர்ஸ் இருக்கு? மனுஷன் கிட்ட இருந்து, பிசாசு கிட்ட இருந்து தான் வருது அந்த சோர்ஸ். தேவனிடத்துல இருந்து என்ன கொடுத்திருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் பலனை கொடுத்திருக்கிறார், 2வது அன்பை கொடுத்திருக்கிறார், 4வது தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். கன்ஃபியூஸ்ட் மைண்ட் கிடையாது நமக்கு. ஒரு கன்ஃபியூஸ்டா என்ன இது ஒரு குழப்பமா இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு வந்து ஒரு என்னவோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த இதுல, திகிலா இருக்குது, கன்ஃபியூஸ்டா என்ன பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது, எப்படி இது பண்றதுன்றது தெரியல, இல்லைங்களா? அது எப்படி, என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? எதுவுமே புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து ஆண்டவரே நீங்க எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க, அந்த புத்தியை நான் பயன்படுத்த எனக்கு வந்து கிருபை செய்யுங்க, தெளிவுபடுத்துங்க, எனக்கு பலனை கொடுத்திருக்கீங்க, சத்துவத்தை கொடுத்திருக்கீங்க, அன்பை கொடுத்திருக்கீங்க, என் மனசுல நிறைய வெறுப்பு இருக்குது,
போட்டி பொறாம இருக்குது, அந்த வெறுப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த அன்பை கொடுங்க. அந்த அன்பை நீங்க கொடுத்துருக்கீங்க, அதை நான் வந்து அதை வந்து பயன்படுத்த எனக்கு கிருபை தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அந்த குழப்பத்தையும் வெறுப்பையும் பயத்தையும் எந்த ஆவி கொடுக்குது? தேவ ஆவி இல்லாத மற்ற ஆவிகள் கொடுக்குது. ஆனா தேவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு அப்படின்னாக்கா பயம் இல்லாமல் வெலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளவன் நான் இல்லைங்களா? சரி, ஓகே. இதுல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குங்களா? ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவி சப்ஜெக்டா போயிட்டா மாதிரி ஃபீல் பண்ணாங்க சிஸ்டர். ஜெசிதா ஸ்டீஃபன், எப்படி என்னம்மா உங்களது கமெண்ட்ஸ் என்ன? ஜெசி, இவரு என்ன ஆச்சு? கார்த்திகேயன் இருக்காரா? ஆக்சுவலா இது கொஞ்சம் ஹெவியா தான் இருந்தது. இது டைஜஸ்ட் பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். வெரி குட், ஓகே. அதான் இந்த 10 வசனத்தினுடைய அந்த பாயிண்ட்ஸ் நான் அனுப்பி விட்டுறேன். அதை நீங்க திரும்பவும் மெடிடேட் பண்ணாலே கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும். ஒரு தடவை பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். ஏன் இது வந்து எதனால நீங்க வந்து ஹெவியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது தெரியுங்களா? இல்ல, இது ஆல் ஆஃப் a sudden there are lot of things coming in actually. கார்த்திகேயன், உங்களுக்கு மைக் மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கார்த்திகேயன், ஒண்ணுமே கேட்கல. So இது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரியலைஸ் பண்ணி வரதுக்குள்ள it is like Pandora box மாதிரி. The one I open அதுலயே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. With the time நான் அந்த சர்ப்ரைஸ் டைஜஸ்ட் பண்றதுக்குள்ள there is one more that is coming in. ஓகே, அதுதான் இதோட இட் இஸ் லைக் இன்னும் ஒன் ஸ்டெப் ஹெட் அப்படி போனோம்னா இட் இஸ் ஒன் மோர் திங். ஸோ கன்ஃபியூஸ் ஆகல, பட் இட் டேக்ஸ் லிட்டில் டைம். Time to digest. Yes, it is definitely heavy subject. Very hard subject. இது வந்து எங்களுக்கு வந்து என்னது, இது 4வது வருஷமா பிரதர். நாங்க டெய்லி பிரியாணி சாப்பிட்டே பழகிட்டனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடுது. ஈஸியா டைஜஸ்ட் ஆகுது. ஒரு அஜீரண பிரச்சனையே இல்லை எனக்கு. அதுதான் பிரச்சனை. எங்களுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, இது எங்களுடைய பெர்ஸ்பெக்ட்ல இருந்தே நான் பார்க்க ஆரம்பிச்சோம். மற்றவங்களுடைய பெர்ஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது தான் அது. அதனாலதான் கமெண்ட்ஸ் கேட்கணும். நீங்க நிறைய கமெண்ட்ஸ் சொல்லணும், இன்டரப்ட் பண்ணணும். நீங்க இந்த இதை வந்து 2 பாயிண்ட் மேல போகவே விட்டுருக்க கூடாது. நீங்க இல்ல இது என்ன, இது எப்படி, இதுன்னு கொஸ்டின் கேட்கணும். ரெண்டாவது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து இதெல்லாம் ரெக்கார்டும் பண்ணிட்டு அதை குரூப்ல நான் போட்டுறேன். ஸோ whenever you get time, ஃப்ரீ டைம் இருக்கும்போது எடுத்து இந்த அசை போடுற மாதிரி யூ கேன் ஹேவ் த நோட்ஸ் அண்ட் அந்த இதை திரும்ப கேட்டுட்டு பாஸ் பண்ணி திரும்ப கேட்டு, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். கேட்டுட்டு இதோட திரும்ப கேட்க முடியாதுன்றது கிடையாது. ஸோ சின்ஸ் வி ஆர் ரெக்கார்டிங் இட், அதை திரும்ப நம்ம டைம் இருக்கும்போது கேட்டு எந்த இடத்துல நமக்கு புரியலையோ அதை திரும்ப ரீவைண்ட் பண்ணி கேட்டு கேட்டு கூட புரிஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இது வந்து இவ்வளவு தூரம் நம்ம ரைட் டிவிஷன்ல வந்த அப்புறமாவே இதை கேட்கும் போது ஒரு இதுவா இருக்கு. புதுசா கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? யூ ஆர் ஜஸ்டிஃபைடுன்னு சொன்னாக்கா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கதை விட்றதா சொல்லுவாங்க. கதை விட்றேன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, வசனம் அதுக்காக தான் அவ்வளவு வசனமும் போட்டுறது. அதனாலதான் வசனங்களா சொல்லி இது பண்றது. ஆக்சுவலா சிஸ்டர் இவங்க கீதான்னு ஒருத்தங்க இருக்காங்க பெங்களூர்ல, அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடிய மாட்டேங்குது, ஆனா எல்லாத்தையும் வசனத்திலேயே கொடுக்கறதுனால வேற வழியே இல்லாம இருக்கு எங்களுக்கு அப்படின்னுவாங்க. அதனாலதான் அவங்களுக்காக வேண்டியதான் மெயினா இது எழுதுனது. இது ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி எழுதுனது. இது 1 இயர்க்கு மேலே இருக்கும். ஆமா, 1 இயர்க்கு மேலே இருக்கும். 1 இயர்க்கு மேலேயே இருக்கு. அப்போ எழுதுனது இது. இந்த இதெல்லாம் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரெஃப்யூட் பண்ணவே முடியாது. நான் வந்து இதெல்லாம் ஏத்துக்க, என்னால இதை வந்து நிராகரிக்கவே முடியல என்னால அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. வசனம் சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பேச முடியல. அப்ப அதை வச்சுதான் அவங்க இது பண்ணி கேட்பாங்க. அதை வச்சு அவங்களால ஒரு மாதிரி வாயடைச்சு போயிடுவாங்க. அவங்க வந்து இந்த யூத் சர்ச் பால் தங்கையாவுடைய சர்ச் இருந்து ரொம்ப ஆக்டிவ் மெம்பர் அவங்க. இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் என்னமோவா இருந்தாங்க அவங்க. அதுல இருந்து அப்புறமா இப்ப சுத்தமா அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஜெசிந்தா இருக்கேம்மா நீ? ஜெசிந்தா ஸ்டீஃபன் தம்பி எங்க
அவர் மைக் Okay. ஆன் பண்ண உடனே ஏதோ ரொம்ப சவுண்ட் வந்துச்சு, நாய்ஸ். ஓகே தெரியல, ஓகே அது set ஆகுதுன்னு தெரியல. சரி ஓகே ரைட் பிரதர். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னாக்கா கேளுங்க, இல்லைன்னாக்கா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். ஏன்னா அக்கா வந்து அடுத்த மீட்டிங் போனா அக்கா இப்போ. ஆமா. சிஸ்டர் விமலா ப்ரேயர் பண்றீங்களா? மகா கிருபை மிரக்கம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே மரித்து உயிரோடு எழுந்தீங்க ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களின் நற்கிரியை தொடங்கினவர் ஆண்டவரே, உமது நாள் பரியந்தம் ஆண்டவரே எங்களை நடத்தி வருவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு பயமில்ல ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரே லைஃப்ல பிரயோஜனப்படுத்தி கொள்ள அதை ஆண்டவரே அபியாசப்படுத்த எங்களுக்கு என் தேவன் நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமது கிருபையும் பிரசன்னமும் ஆண்டவரே தொடர்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீங்க வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ ஞானத்தினால நீங்க வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. கைட் பண்ணுங்க ஆண்டவரே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 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 Praise the Praise the Lord. Lord. Praise the Lord. Thank you. Thank you. Thank you. Thank you. God willing next week வந்து பிரதர் வீட்ல